சொன்ன மாதிரி யார் செய்வா, யாரு சரியா கொடுப்பாங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனாலதான் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருக்கோம். அப்போ இது வந்து எடப்பாடியை காப்பி அடிச்சு கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? எப்படிங்க, எனக்கு புரியல. அதாவது காப்பி அடிக்கிறதுக்கு பேர் போன ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக. இந்த உருட்டை அதிமுக உருட்டுனாலும் அது வெறுமையான உருட்டாதான் போகும், கல்லா கட்டாதுங்க. பெரிய கூட்டாஞ்சோறு அங்க நடந்துட்டு இருக்கு. அதுல வேணா எங்க பங்களிப்பை தரோம்னு சொல்றோம். ஆனா நாங்க தனியா ஒரு இடத்துல நல்லா சமைச்சு நல்லா வாழ்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது இல்ல நான் இங்கேயும் வந்து நான் கை வைப்பேன் அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிங்கிறது முடிவாக்கி அவங்க அடுத்த கட்ட தேர்தல் அதிமுக தலைமையா? அதிமுக தலைமையா? பாத்தீங்களா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு யார் வேணாலும் ராஜினாமா பண்ணிட்டு போலாங்க. உன்னோட தகுதி இல்ல, நீ வந்து பெரிய விஷயம் இல்ல, நீங்க வாழ்க்கை கொடுத்துதான் நான் வாழணும்னு இல்ல, சரி போங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது தாக்கல் செஞ்ச உடனேயே மறுபடியும் கடன் சுமை குறித்த அந்த குற்றச்சாட்டு வந்து நம்மளால பார்க்க முடியுது. சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 70 ஆண்டுகளாக மொத்தமாவே 5 லட்சம் தான் கடனா இருக்கு. இந்த 21 இருந்து 26 இந்த 5 வருட காலங்கள்ல மட்டுமே 5 லட்சம், அதாவது ஈக்குவலா 70 வருஷத்துக்கும் இந்த 5 வருஷமும் ஈக்குவலா கடன் சுமையை வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம நிதி மேலாண்மை அப்படிங்கிறது வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது யாரு சொல்றாங்க? அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. அவங்கதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறது. சரி, அவங்க கால சூழ்நிலையில கடனே வாங்காம போயிட்டாங்களா? கடன் வாங்காம ஒரு நேர்மையான ஒரு திறமையான ஆட்சியை நடத்தி பொருளாதார வளர்ச்சியில வந்து தமிழ்நாடு வந்து பயங்கரமான ஒரு இடத்துல கொண்டு போய் 2021 நிறுத்தி வச்சுட்டு நமக்கு திமுகக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இன்னொன்னு, இப்ப வந்து நார்மலா நான் கேக்குறேங்க, இப்போ இசையாகட்டும் நந்தினி ஆகட்டும், நம்மளுக்கே ஒரு பைக் வாங்குறக்கோ ஒரு வீடு வாங்குறக்கோ கடன் தராங்க அப்படின்னு சொன்னா நம்ம கிட்டே நிறைய நாம்ஸ் கேட்பாங்க. நம்ம ஒண்ணு கேட்டோன்னே அதான் உங்க அப்பா வீட்டுல இருக்கு பணம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லை. நம்மளுக்குன்னு சிவில் ஸ்கோர் இருக்கணும், நம்மளோட வருமானம் இவ்வளவு இருக்கணும், அதுல நம்ம இவ்வளவு ஆல்ரெடி கடன் ஏதாச்சும் வாங்கியிருந்தா இந்த அளவுக்கு நம்ம பே பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா இருக்கும்போது இதேதான் மாநில அரசுக்கும் அப்படிங்கும் போது இது நார்மல் பீப்புள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு சொன்ன இடத்துல சொன்ன மாதிரிதானே கடன் வாங்கியிருக்கு. அதே மாதிரி சரி, காசை கடன் வாங்குறோம், வாங்கி என்ன பண்றோம்? நாங்க என்ன வீட்டுல வச்சுக்கிறோமா? மக்களுக்கு திரும்ப இன்வெஸ்டிங்ல கொடுக்குறோம். இப்போ ஒரு உதாரணமா நான் ஒரு விஷயம் சொல்றேனே, இப்போ நான் எங்க வீட்டுல முதல் பட்டதாரிங்க, சரிங்களா? எங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு பைக் மெக்கானிக், அவ்வளவுதான். அப்போ எங்க அப்பாவோட சூழ்நிலைக்கு நான் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சு வரேன். எனக்கு வந்து அப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ல நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னாலும் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் திரும்பவும் எஜுகேஷன் லோன் வாங்க வேண்டியது இருக்கு. அப்போ நான் கடன் வாங்கினாலும் அந்த லோன் நம்ம போடுறோம், லோன் வாங்கி அதை நான் திரும்ப என்ன பண்றேன், ரெவென்யூவா நான் அதை கட்டி முடிச்சுட்டு இன்னைக்கு என்னோட டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் ஐடி ஃபைல் பண்றேன். சோ என்னோட வாங்கின கடனையும் என்னால கட்டி முடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ என்னால இந்த நாட்டுக்கு வருமானமும் வந்துட்டு இருக்கு. சோ அன்னைக்கு வந்து கவுன்சிலிங் முறைப்படி வரும்போது முதல் பட்டதாரிங்கிற திட்டத்துக்கு வருடம் வந்து 25,000 ரூபாய் சாங்ஷன் கலைஞர் அறிவிக்கும் போதும் இதே மாதிரி பொதுநல திட்டங்களுக்காக அவர் வந்து சமூக நல திட்டங்களுக்காக கடன் வாங்கி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் என்ன பண்றேன், அந்த கடனை கொடுக்குற அளவுக்கு என்னோட கிரைட்டீரியா இன்னைக்கு வளர்ந்து இருக்கு, சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, சமூகத்துல எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, இதெல்லாம் இன்னொரு 5 வருஷத்துல திரும்ப ரெவென்யூவா நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம்னு நம்ம போடுறோம், அடுத்தது விடியல் பயணம் போடுறோம், அதுக்கப்புறம் உரிமை தொகை போடுறோம், இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் போடுறோம். இந்த மாதிரி எவ்வளவோ திட்டங்கள் மூலமாக இந்த கடன்கள் வந்து போய் சேர்ந்தாலும், அதாவது மக்கள் கிட்ட போய் சேருது, திரும்ப வருவாயா தமிழ்நாட்டுக்கு தானே வரப்போகுது அப்படிங்கிறத நிறைய நம்மளுக்கு இன்னைக்கு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்றத நம்ம எதிர்கட்சி தலைவர்னால டிவியை பார்த்து கூட தெரிஞ்சுக்க முடியலையா? இல்ல அவங்க கட்சியில வேற யாராச்சும் ஒரு அறிவாளியா சொல்றதுக்கு யாரும் இல்லையா? இல்ல எல்லாம் தெரிஞ்சாலும் திமுக மேல ஏதோ ஒரு இடத்துல குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஓனர் பிஜேபி அவர்கள் சொன்ன அசைன்மெண்ட்டை
அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு பாக்கணும். ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் மட்டும் தாங்க புலம்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யாரும் ஒண்ணும் கவலைப்படல. உடனே கடன்னு சொன்னோன்னே நந்தினி மேல ஒரு 2 லட்சமும் இசை மேல ஒரு 2 லட்சமா நாளைக்கே கொண்டு வந்து கட்டுன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. கடன் வாங்குறதுக்கு தகுதி உள்ள ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்னைக்கு உயர்ந்திருக்கு. அதை எல்லா வகையிலும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இவங்க வீண் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடோட நிலைமை இன்னைக்கு சரியில்லைன்னு ஒரு கோட் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். தைரியமா ஒரு வாதம் வைப்போமே. நீங்க கோட் பண்ணுங்க, எங்க பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றிய அரசுல இவங்க ஃபர்ஸ்ட் குறை சொல்லணும். அப்ப இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 2014 காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது 52 லட்சம் கோடி இருந்தது. இன்னைக்கு வெறும் 12 வருஷத்துல எப்படிங்க அது 152 லட்சம் கோடியா மாறும்? அப்ப ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு? ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை என்ன? அவங்க என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன மாதிரியான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க? அவங்க ஈர்த்த முழு விஷயம் இருக்கிற எல்லா பப்ளிக் செக்டார்ஸையும் பிரைவேட்டுக்கு வித்ததுதான். இன்னைக்கு 100% எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டிருச்சு. இன்னைக்கு ஒன்றிய அரசு சார்ந்து பண்ணக்கூடியது. அப்ப இதையெல்லாம் என்ன ஆஸ்பெக்ட்ல எடுத்துப்பாங்க? அப்போ எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு ஒரு மாநிலம் கடன் வாங்குறதுக்கு இவ்வளவு கவலைப்படும் போது, ஒன்றிய அரசு சார், இந்தியா மாட்டிட்டு முழிக்குது. இந்தியாவை யார் காப்பாத்துவா? நீங்க தான் கூட்டணியில வேலை இருக்கீங்களே, நீங்க தான் தெம்பு திராணி உள்ள ஆளாச்சே, நீங்க ஃபர்ஸ்ட் மோடி அவர்கள்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்தை பத்தி கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. கேட்கறதுல தப்பு இல்ல. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு கொஞ்சம் சூழ்நிலை இருக்கணும். பாவம் அவர் எந்த மாதிரியான இல்ல இக்கட்டான இப்போ சூழ்நிலையில இருக்காருன்னு எடப்பாடி தெரியலையே. புரிஞ்சுக்கிறாரா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கறத தாண்டி நம்ம ம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ம், புரியணும் இல்லையா? நீங்க நிதி கொடுக்குறீங்க, ம், நிறைய ம், திட்டங்கள் எல்லாமே எடுத்துட்டு வரீங்க, ம், எல்லாமே தேர்தல் சமயத்துல தானே ம், எடுத்துட்டு வரீங்க. இப்போ இந்த ஓய்வூதியமா இருக்கட்டும், மகளிருக்கு உரிமை தொகை இப்ப ம், 5000 ரூபாய் போட்டதா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு தேர்தல் நிதி ம். அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 3 மாசத்துக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க தானப்பா. இப்போ ம். பட்ஜெட்ல ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சதுதான். இருக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அத நம்ம நிறைய விவாதம் பண்ணிட்டோம். இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் ஆல்ரெடி அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியால, இப்ப மகாராஷ்டிரால எல்லாம் இதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும்போது உள்ளாட்சி தேர்தலுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த அமௌண்ட்டை நிறுத்தி வச்சாங்க. அதனால முன்கூட்டியே அதை தெளிவுபடுத்திட்டு, அது மட்டும் இல்லாம பிஜேபி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வலதுசாரி வக்கீல்கள் அட்வொகேட்ஸ் எல்லாம் உயர் நீதிமன்றத்துல இது மாதிரியான கேஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இத பிளான் பண்ணி தடுத்து நிறுத்தணும். அதாவது உரிமை தொகை அப்படிங்கிறது இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வறுமை ஒழிப்பு மாநிலத்துல தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மையா இருக்கு இல்லையா? அதற்கு சமூக நல குறியீட்டுல இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பணப்புழக்கம் மக்கள் கிட்ட அதிகமாயிருக்கு. இன்னைக்கு மகளிர்கள்லாம் அவங்களுடைய தேவையை அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு அவங்களுக்கான ஒரு தொகையா இது அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறது கிண்டல் அடிச்சாங்க. யாரு? ஏடிஎம்கேவும் கிண்டல் அடிச்சாங்க. பிஜேபி எல்லாம் இதெல்லாம் ராவடி கல்ச்சர் அப்படின்னு பயங்கர பில்டப் பண்ணி பேசினாரு நம்ம மோடி அவர்கள் 2022. ஆனா 2023 இவங்க எந்தெந்த ஏரியால தேர்தல் நின்னாங்களோ அந்தந்த இடத்துல இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன் இப்ப முடிஞ்ச பீகார் தேர்தல் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணாருல, 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க ஒரு மகளிருக்கும். அப்ப அவங்க என்ன தேர்தலை பேஸ் பண்ணியா போட்டாங்க? அவங்க அப்பதாங்க போட்டாங்க. எலெக்ஷன் வரப்போகுதுன்னா எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அது எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னத்து நாள் வரைக்கும் ஒரு பெண்களுடைய பேங்க் ஓபன்ல வந்துச்சு. அதுல காமெடி என்ன தெரியுங்களா? இசை நிறைய பேர் ஆண்களுக்கெல்லாம் போயிடுச்சு அந்த 10,000 ரூபாய். அதை திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா பேர் ஏதாச்சும் தான் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்திருக்கும். அதான் அப்ப நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களா? அவசரத்துல அவங்க போட்டிருக்காங்க. ஆனா இது அவசரத்துல எல்லாம் போடலீங்க. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் 15, 2023 இருந்து நம்ம இத ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டுதான் இருக்கோம். அப்ப இன்ன தேதிக்கு இப்போ அடுத்த 2 மாசம் கொடுக்க விடாம நிறுத்துறதுக்கான சதி வேலைகள் கண்டிப்பா நடக்கும். இது பெண்களுக்கே புரியுது. சாதாரண பாமர பெண்கள் தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு புரியுது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. பிஜேபி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்ல ஏடிஎம்கே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா இவங்க உங்களுக்கு கொடுத்திருந்த 1000 ரூபாய நிறுத்திட்டோம், இவங்க எல்லாம் உனி கொடுக்க முடியாது, நாங்க தான் உனி கொடுப்போம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வேலையை செய்யலாம்னு சொல்லி இவங்க நினைச்சாங்க. அத முன்னாடியே 2000 ரூபாய் ஏங்க என்னங்க நம்பணும்ல யாராச்சும். போன டைம் 2021 தேர்தல் அறிக்கையில 1500 ரூபாய் தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில 1500 ரூபாய். அப்ப நம்ம 1000 ரூபாய் சொன்னோம். சொன்ன மாதிரி யார் செய்வா, யாரு சரியா கொடுப்பாங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனாலதான் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ இது எடப்பாடியை காப்பி அடிச்சு கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா?
எப்படிங்க? எனக்கு புரியல. அதாவது காப்பி அடிக்கிறதுக்கு பேர் போன ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக. இதுக்கு முன்னாடி தேர்தல் வரலாற்று எடுத்து பாருங்க. திமுக என்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கையை கொடுக்குதோ அதுக்கு அடுத்த நாள் அவங்க அதே மாதிரி கட் காப்பி போஸ்ட் போட்டுதான் தேர்தல் அறிக்கையை இது வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 5 இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. பயம் சார், அவங்களுக்கு பதட்டம். ஐயோ என்ன பண்றது? 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மக்கள் ஏதாச்சும் ஒரு வகையில திருப்ப முடியுமா? நம்ம பக்கம் அப்படி அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு 4-5 இடத்தனாச்சும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியுமான்னு பார்த்து ஒரு 2000 ரூபான்னு அறிவிச்சாரு. அதுவும் போச்சா? இன்னைக்கு இப்ப 1000 ரூபாய் தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி கொடுத்திருக்காரு எங்களுடைய முதல்வர்? அதுதாங்க தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்றது. அதாவது 3 மாசம் முழுக்க முழுக்க பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட தொகையை முன்னையே கொடுத்துட்டாங்க. அதுவும் பிஜேபி தடுத்து நிறுத்திடுச்சுன்னா என்ன பண்றது? 2 மாசம் தேர்தல் அந்த ஒரு சுமையின் காரணமாக இல்ல அந்த ஒரு தேர்தல்ன்ற காரணத்துக்காக அவங்களுடைய தொகையை ஒரு காரணமும் நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அது போக கொடுத்த அடிஷனலா கொடுத்த அந்த 2000 கூட சொன்ன மாதிரி நான் செய்வேன், ஜூன் மாசம் நான் தான் ஆட்சிக்கு வருவேன், அப்ப இருந்து உங்களுக்கு சரியா அது கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு முன்னெடுப்பா கூட நம்ம வச்சுக்கலாமே. இதுல ஒண்ணும் தவறு இல்லையே. என்ன இப்ப என்ன தப்பு சொல்லுங்க? இது வந்து குடுக்கறதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நிதியில இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டை பார்க்கிறோம். இல்ல அது வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க இதெல்லாம் வந்து வேணும்னே ஒரு பொய் புரட்டு கிளப்புறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா இதுல வந்து இப்போ நம்ம எஸ்சி எஸ்டின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆதி திராவிடர் நல வாரியம் அப்படிங்கிற அமைச்ச ஒரு பெருமையே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சேரும். சரிங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களை மேல உயர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே சமூக நீதி கொள்கை கொண்ட இயக்கம் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கான முன்னெடுப்பை எடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர் கொண்டு வராத திட்டமே கிடையாது. சரி, அதை கூடி விட்டுருங்க, அதை சொன்னா கூட இது பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ அயோத்திதாசர் குடியிருப்புக்கு இப்போ இந்த பட்ஜெட்ல கூட நம்ம அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம், அண்ணல் அம்பேத்கரனுடைய வேலை தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு சமூக வளர்ச்சிக்கான அந்த பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி அதுவும் போட்டிருக்கோம். அதுலதான் ஒரு இதுல வருது மகளிர்கள் தொழில் முனைவோர்களுக்கான திட்டமும் அதுல வகுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தெளிவா இதை ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மகளிர்களுக்கு எல்லாம் நம்ம உரிமை தொகையை கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லைங்களா? இது வந்து பினான்ஸா படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து ஒரு அம்பர்லா ப்ரூஃப் மாதிரி, அதாவது இப்ப என்ன சொல்லணும்னா இதுல ஒரு தொகை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எந்தெந்த மகளிருக்கு போய் சேருதுன்னு நம்ம பார்க்கணும். இதுல அதிகமா பயன்பெற மகளிர் தாழ்த்தப்பட்ட மகளிர், ஆதி திராவிடர் மகளிர்களும் இதுல இணைவாங்க. அப்போ பட்ஜெட்ல போட்டு அலோகேட் பண்ணி காமிக்கும் போது இத்தனை தொகை இவங்க இந்த மகளிர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு நம்ம காமிப்போம். அதுல பிசிக்கும் இவ்வளவு போய் சேர்ந்திருக்குன்னு காமிப்போம். சரிங்களா? அதுல எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இவ்வளவு போய் சேர்ந்திருக்குன்னு காமிப்போம். அது அந்த மாதிரியான பிரிவினையில காமிக்கும் போது இவங்க இதே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வெறும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி, ஒரு டேக் லைன் போடுற மாதிரி, எப்படி இந்த சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் முன்னாடி வியூஸ் பாக்கணுன்றதுக்காக ஒரு டேக் லைன் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க ஒரு டேக் லைன் போட்டு ஆதி திராவிடர்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்து இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. ஏங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவ்வளவு அக்கறை இருக்குல்ல, 10 வருஷமா விசிக கட்சி வந்து ஆதி திராவிடர் இந்த நலவாரியம் உயர்த்தணுன்றதுக்காக சட்டம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதை அவங்க செய்யவே இல்லை. 10 வருஷம் ஏடிஎம்கே பீரியட்ல செஞ்சாங்களா? ஆனா ஆட்சிக்கு வந்தோடனே திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான ஒப்புதலையும் கொடுத்து இன்னைக்கு அதை சட்டமா இயற்றி இருக்கு அப்படின்னு சொன்னா யாருக்கு மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக வேலைவாய்ப்பு திட்டத்துல எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் பேசுறாருல்ல, நம்ம எதிர்ச்சா எல்லாருமே அதை பார்த்திருப்போம் தொலைக்காட்சியில. ஒரு வீடு கட்டுற தொழிலாளருடைய பையன் அவர் சொல்றாரு, நான் படிச்சது டிப்ளமோ முடிச்சிட்டேன், ஆனா நானும் எங்க அப்பா கூட உதவியாளரா சும்மா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, ஒரு தொழில் முனைவர் ஒரு தொழிலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பிவிசி பைப்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த தொழிலை எடுத்து பண்ணணும்னு. பட் எனக்கெல்லாம் ஃபண்டிங் யார் கொடுப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக வேலை தொழில் முனைவோர் திட்டம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதுல 1 கோடி முறைக்கும் நம்மளால எடுக்க முடியும். நான் 50 லட்சம் தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட அதுல எனக்கு 30% மானியம் கூடி கிடைக்கப்படும். இன்னைக்கு எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க. நான் அத்தனை பேத்துக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு என்னுடைய தரத்தை நான் உயர்த்தி இருக்கேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பல உதாரணங்கள் இருக்கு. அதனால இந்த உருட்டை அதிமுக உருட்டுனாலும் அது வெறுமையான உருட்டாதான் போகும். கல்லா கட்டாதுங்க, கல்லா கட்டாது. அவ்வளவுதான். இல்ல இது பட்ஜெட் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது பியாண்ட் பட்ஜெட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவோம், அதிமுக பாஜக கூட்டணி வந்து செட்டே ஆகல, சண்டை நடந்துட்டு இருக்கு, ஜெல்லே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதே நிலைமை வந்து திமுக கூட்டணிக்கு வந்திருக்கா?
திமுக கூட்டணியில கடந்த சில நாட்கள், அதாவது தேர்தல் நெருங்க அந்த சலசலப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது. எதை பேஸ் பண்ணி கேக்குறீங்க? அந்த கூட்டணியா? இல்ல காங்கிரஸ் சொல்லுங்க, கூட்டணி. ரிப்பீட் பண்ணுங்க கொஞ்சம். காங்கிரஸ் கூட்டணி. இல்ல காங்கிரஸ்க்கும் எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை? அது எங்களுக்கே தினம் தெரியலையே. தினமும் நம்ம இந்த செய்திகள்ல ஏதாவது ஒரு செய்தியை வந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி அதாவது முடிகிறதா, போற மாணிக்கம் தாக்கூர் போக்குல இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. யாராச்சும் இல்ல மாணிக்கம் தாகூர் அவர்கள் காங்கிரசினுடைய தலைவரா? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருங்களா? எங்களுக்கு தெரியலீங்களே. செல்வ பெருந்தகை சார் தானே இருந்தாரு. அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு செல்வ பெருந்தகை சார் வந்து ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க குடும்பமே போய் அவங்க வீட்டுல ஏதோ இல்ல நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா தான் பேசியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட செல்வ பெருந்தகை சார் வந்து நான் வந்து மாணிக்க தாகூர் ஆகட்டும், இன்னும் அத மதுரையில அந்த மேற்கு மண்டலத்துல ஒரு கூட்டம் எல்லாம் போட்டு ஏதோ இதெல்லாம் ஏற்றுனாங்க இல்லையா? அதாவது எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்றதுக்காக. அதாவது ஒரு மாநில தலைவரே கூப்பிடாம அவங்க மாவட்டத்துல மட்டும் அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கே நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மேலிடத்துல போய் நான் புகார் பண்றேன்னு டெல்லி போயிட்டு தானே வந்தாரு. இதெல்லாம் யாருக்கும் தெரியலையான்னு ஒரு புகார் விஷயம். கொடுத்திருக்காரா, அது மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்கா? நடவடிக்கை எடுத்திருக்கானா, புகார் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இன்னொன்னு ஒரு விஷயம் தெளிவா நம்ம படுத்திக்கலாமே. அதாவது இப்ப அவங்க புகார் கொடுத்தா என்ன, நடவடிக்கை எடுத்தாலும் இங்க யாரு தலைமையில கட்சி? திமுக தான். ஏங்க இதுக்கு ஒரு உதாரணமா நான் வெளிப்படையா எல்லாத்துக்குமே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காலம் வரைக்கும் நம்ம வீடுகள் எல்லாம் கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவங்கவுங்க சூழ்நிலை வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் தனித்தனி குடும்பங்களா போனோம். அப்போ தனித்தனி குடும்பமா போய் அம்மா அப்பா என்ன பண்ணணும், நல்லா வாழட்டும் அவங்க அப்படின்னு தான் நினைக்கணும். திரும்பவும் போய் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலயும் நான் தான் எல்லாத்தையும் மூக்கு நுழைப்பேன், நான் தான் சட்டம் போடுவேன்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய சுதந்திரம். அந்த மாதிரி ஒரு ஒன்றிய அரசு, ஒரு மத்திய அரசு அப்படிங்கும் போது மாநில அரசுக்குன்னு சில உரிமைகளை கொடுத்துருச்சு. நீங்க ஒன்றியத்துல உங்களோட வேலையை நீங்க செய்யுங்க. அங்க கூட்டாச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ மாநிலம் சார்ந்து என்னென்ன விதமான உங்களோட சட்டம் இயற்றுறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம். ஆல்ரெடி ஆட்சி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கும் போது திரும்பவும் நீங்க மாநில அரசுல வந்து மூக்கு நுழைக்கணும்னு நினைக்கிறது இது எங்களுக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய தலைவர் சொல்லல. இது எங்களுடைய மூத்த தலைவர்கள் சொல்லி வச்சுட்டு போன ஒரு விஷயம். நாங்க கொள்கையிலையும் முரண்பட மாட்டோம். எங்களுடைய முன்னோர்கள் சொல்றதையும் நாங்க மீறி செயல்படணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அதைத்தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில ரொம்ப தெளிவா முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல எங்களுக்கான சுயாட்சி வேணும் இல்லையா? எங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. ஆண்டாண்டு காலமா மக்கள் வந்து திராவிடத்தை ஏத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வழி நடத்தப்பட்டு அந்த திராவிட இயக்கங்கள் சார்ந்து எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கும் போது நாங்க எங்க தேசிய கட்சியை போய் பார்க்கணும்? அப்போ இதுல என்ன ஒரு முரண் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது பெரிய கூட்டாஞ்சோறு அங்க நடந்துட்டு இருக்கு. அதுல வேணா எங்க பங்களிப்பை தரோம்னு சொல்றோம். ஆனா நாங்க தனியா ஒரு இடத்துல நல்லா சமைச்சு நல்லா வாழ்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது இல்ல நான் இங்கேயும் வந்து நான் கை வைப்பேன் அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்? அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு கூட, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட கிஷோர் அவருதான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக எல்லாம் இங்க வந்தவர். அவர் வந்து தெளிவாதான் சொல்லியிருக்காரு. இன்னும் நாங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஆனா வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். என்னைக்கு சிஎம் சொல்றாரோ அப்ப நாங்க போய் பேசதான் போறோம். அதனால இதுல ஒரு குழப்பமும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி விஜய் வசந்த் அவரு கூட அந்த எம்பி அவரு கூட பேசினாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சில சலசலப்புகள் யாரோ ஒருத்தர் ஏற்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஏங்க 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டுதான் இருக்கணும். ஆனா கைதான் முடிவு பண்ணணும் நமக்கான விஷயத்தை. சொல்றீங்களா? ஏங்க நான் வந்து கைய சொன்னேங்க. நார்மல் நம்ம கை 5 விரலும் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா கை முடிவு பண்ணும்ல, இது 5 சேர்ந்தாதான் சாப்பிட முடியும், இந்த 5 சேர்ந்தாதான் வேலை செய்யும். அதான் 5 விரல் சேர்ந்தாதான் சாப்பிட முடியும், இந்த 5 விரல் சேர்ந்தாதான் நம்ம ஒரு வேலைகளை செய்ய முடியும், இந்த 5 விரல் சேர்ந்து இருந்தாதான் நம்ம முழுமையா இருக்கிற மாதிரி அர்த்தம்னு நம்ம கைக்கு தெரியுங்க. அதனால மேல இருக்க தலைமை அதை முடிவு பண்ணும். அதை செய்ய வேண்டியது வந்து அதேதான் வந்துட்டு அவர்களும் கிஷோருமே வந்துட்டு அதையேதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க சொன்னீங்க கிஷோர் வந்துட்டு கூட்டணி வந்து முடிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னதா சொன்னீங்க. ஆனா நான் பார்க்கும்போது கிஷோர் வந்து தாவேகா கூட்டணியா அப்படின்னு கேட்கும்போது அதிகம் தலைமைதான் முடிவு பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ரைட். நான் என்னன்னா எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இப்ப எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தான் ஆசையா இருக்கும், எனக்கு அந்த ட்ரெஸ் போட்டாலும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வரும். ஆனா அதை முடிவு பண்ண வேண்டியது நான்.
வேறொருத்தர் வந்து கடைக்காரன் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல, நீ இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடு, வாங்க போறது நாயா, காசு கொடுக்க போறது நான், கட்சி என்னதுன்னு ஒரு தலைமையில ஒருத்தங்க இருக்காங்க. அதற்காக வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனைனா தொன்று தொட்டு குரல் கொடுக்கக்கூடிய அளவுல 40 எம்பிக்களை நாடாளுமன்றத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யார் வேணாலும் ராஜினாமா பண்ணிட்டு போலாங்க. உன்னோட தகுதி இல்ல, நீ வந்து பெரிய விஷயம் இல்ல, நீங்க வாழ்க்கை கொடுத்துதான் நான் வாழணும்னு இல்ல, சரி போங்க. அத பத்தி என்ன, அதாவது எங்களுடைய உணர்வுகளை சொல்லலையே. இல்ல நான் பொதுவா சொன்னங்க. என்னங்க இது, அது யாரு வேணாலும் போட்டோம். ஏன்னா அப்ப அவரு பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னா, ஒரு நந்தினிக்கு எனக்கும் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரஜையா பேசுறதுக்கு உரிமை இல்லையா? ஒரு பொதுமக்களா நான் பேசலாம்ல. ஏங்க எது வேணுங்கிறது அவங்கவுங்க டிசிஷன், சரிங்களா? இப்ப அவரு தனிப்பட்ட முறையில ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது அவரு விருப்பம், அதை பத்தி நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஒரு கட்சி இப்படிதான் வழி நடத்தணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஒரு தலைவரே தனிச்சா முடிவு எடுக்க மாட்டாரு. அதுக்குன்னு சொல்லி ஒரு செயற்குழு இருக்கும், ஒரு பொதுக்குழு இருக்கும், கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்க, அதை சார்ந்து கட்சியில நிறைய ஆளுமைகள் இருப்பாங்க, வெளியிருந்து நிறைய நண்பர்கள் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த கூட்டு நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்கும் இல்லையா? அதை பொறுத்துதானே இருக்கு. அப்படின்னு பார்த்தா நாங்களும் இப்ப வரைக்கும் சொல்லுவாங்க, எஸ்ஐஆர் பிரச்சனை வரும்போது, பீகார்ல அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது முதல் ஆளா போய் நின்று ராகுல் அவர்களுக்கு தோள் கொடுத்தவர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி ராகுல் அவர்கள் 2024 அந்த தேர்தல் பரப்புரையின் போதெல்லாம் தமிழ்நாடு வந்த போது எங்க ஊர் கோயம்புத்தூர்லதான் நடந்துச்சு. இங்க இருக்கிற ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்கிட்டு போய் எங்களுடைய அண்ணன், அவ்வளவு சீக்கிரம் நான் யாரையும் பிரதர்லாம் சொல்றது இல்லை, ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு எல்டர் பிரதரா இருக்கிறவர் நம்மளுடைய ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. இதுல காங்கிரஸ் எம்பிக்கள், திமுக எம்பிக்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை, சாதாரணமா போகுது. சரி, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நகரம் ரீதியா ஒரு பகுதியில இங்க ஏதாச்சும் பிரச்சனையா காங்கிரஸ்க்கு திமுகனா கிடையாது. நாங்க போன வாரம் கூட இது நடத்தணும், 100 நாள் வேலைக்கு இந்த லேபர் கோர்ட் பிரச்சனை, இது எல்லாத்துக்காக போராட்டம் நடத்தணும். கூட்டணி கட்சி எல்லாரும் கூட்டு கட்சியா தான் சேர்ந்துதான் நடத்தணும். எங்களோட வந்து இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நகர செயலாளர் அவங்களும் வந்து பேசுறாங்க. ஒரு பிரச்சனை இல்லைங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் சிலம்புறதுக்குலாம் நாங்க யோசிக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம், இன்னைக்கு கூட சிவசேனா கட்சியை சார்ந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் ஒரு விஷயத்த விட்டாரு. இன்னைக்கா நேத்தா எனக்கு தெரியல, நான் அந்த விஷயத்த பார்த்தேன். அவரோட கருத்தா சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, இந்தியா கூட்டணி இன்னும் வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா மம்தா அவர்கள் மாதிரியோ இல்ல மு.க. ஸ்டாலின் மாதிரியோ ஒரு நல்ல தலைவர் இந்தியா கூட்டணிய தலைமை ஏற்க வேணும்னு அவரோட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதுங்களா? அப்ப நாங்க உடனே எடுத்துட்டு அப்ப ஓகே, அடுத்தது பிரதம அமைச்சரே வந்து நாங்க எங்களுடைய முதல்வர் ஸ்டாலினை உருவாக்கணும், அப்போ எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியா கூட்டணி அவர்களுக்கு தலைவர் அப்படின்னு நாங்க சொல்ல முடியுமா? நாங்கெல்லாம் ஏதாச்சும் பேசுறோமா? எங்க தலைவரே சொல்லியிருக்காரு, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, என்னுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும். இததான் கலைஞரும் முன்னாடி சொன்னார், இததான் எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்றாங்க. அதனால தலைமை முடிவு பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பேசுறது பெரிய விஷயமா நம்ம எடுக்க வேண்டியது இல்ல. இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது நீங்க என்னதான் சொன்னாலுமே இன்னும் முடிவாகாத நிலைமையிலதான் இருக்கு. யார் யாருக்கு எத்தனை தொகுதி, யார் யார் கூட்டணிக்குள்ள வராங்க அப்படிங்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிங்கிறது முடிவாக்கி அவங்க அடுத்த கட்ட தேர்தல் அதிமுக தலைமையா தலைமையா பாத்தீங்களா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, அவங்களா சொல்லிப்பாங்க. ஆனா அவங்க கூட்டணியில இருந்து யாரு தேசிய அளவுல இருந்து இங்க வந்தாலும் அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சுப்ரகோதான், அவ்வளவுதான். சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, இப்போ நைனா நாகேந்திரன் கூட எங்க எடப்பாடியா தலைமையில் அப்படிங்கறதான் அடுத்த ஸ்டேட்மெண்டா வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த நைனார் மட்டும் தாங்க சொல்லுவாரு, கூட இருக்கிறவங்க கூட யாரும் சொல்ல மாட்டாங்க, அதுதான் விஷயம். நைனாருக்கு வேற வழி இல்ல, அவர் சொல்லிதான் ஆகணும். ஓகேங்க ஓகேங்க, சரி சொல்லுங்க. யார் தலைமையிலோ அந்த கூட்டணி அப்படிங்கறது முடிவாக்கி அடுத்தடுத்த பிரச்சாரங்களை பார்த்து அடுத்து அவங்க தேர்தல் வேலையை பார்த்து போயிட்டாங்க. அறிக்கைகள் எல்லாமே 2 கிழமை கொடுத்திருக்காங்க. சோ இப்படி முன்னாடி எல்லாத்தையுமே முந்தி செய்யக்கூடிய இந்த கூட்டணியை வந்து நம்ம பலவீனமானது, அதிமுக ரொம்பவே பலவீனமானது அப்படின்னு சொல்றது வந்து அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இல்லையா? அதாவது 100 மீட்டர் ஓட்ட பந்தயம்னு ஒண்ணு இருக்கு, மராத்தன் ரேஸ்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஒரு நாள் முடியற விஷயம் கிடையாது, சரிங்களா? இது வந்து 5 வருஷத்துக்கான ஒரு விஷயமா போகுது. இப்ப மராத்தன் ரேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எல்லாரும் லேட்டா ஓடி வர்றவங்க தான் இருப்பாங்க. ஆனா யார் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரான் அப்படிங்கறதுதான் முக்கியம், அப்படிங்கிற மாதிரிதான் விஷயம். இப்போ இங்க வந்து இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்களேன், என்டிஏ கூட்டணி பொறுத்த மட்டும் அங்க ஓனர் ஒருத்தர், இவர் வந்து சப் ஓனர்னு கூட சொல்ல முடியாது, இவர் ஒரு மேனேஜர். இப்ப வந்து நாங்கெல்லாம் ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ஒரு கிளை கழக செயலாளர் மாதிரிதான்
பழனிசாமி அவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவருக்கு ஓனர் யாரோ. பட் நாங்க கெத்தா சொல்லுவோங்க, டிஎம்கே வந்து டிஎம்கே, அது திமுக எங்களுடைய முழு தலைவரா, ஒரு தார்மீக தலைவரா, ஒரு முதுகெலும்புள்ள தலைவரா, அதை தாண்டி இன்னைக்கு இந்த என் மாநிலத்துல இதுதான் நடக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையும் ஒரு அதிகாரமிக்க ஒரு மிக சிறந்த ஒரு கட்டமைப்பு கொண்ட கட்சியா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இப்ப உடனடியா பண்ணணும்னு என்ன இருக்கு? எப்ப தேர்தல் அறிவிக்க போறோமோ, எங்க இப்ப வந்து வார்டு, கிளை, அத சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதி, நகரம் வரைக்கும் இன்னைக்கு திமுக கட்டமைப்பு சரியா தானே இருக்கு. இங்கதான் வேலை நடக்காம இருக்கா? இன்னைக்கு மக்களுக்கு போக வேண்டிய எல்லா திட்டங்களும் சரியா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு கட்சி கட்டமைப்பை ரொம்ப பெர்ஃபெக்டா வச்சுட்டு இருக்கோம். பாருங்க, அடுத்தது 22ஆம் தேதி கூட இளைஞர் நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு மேற்கு மன்றத்து சார்பா கோவை மாவட்டத்துல நடக்க போகுது. அடுத்த வாரம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக BLA-BLC கூட்டம் நடக்க போகுது அடுத்த வாரம். அப்படி இருக்கும்போது இங்க எல்லாமே சரியா போயிட்டு தானே இருக்கு. ஒன்னே ஒரு பிரச்சனை, கூட்டணி ரெடி பண்ணி சீட்டு யாருக்குன்னு சொன்னா தலைவர் பார்த்து யாருக்கு சீட்டுன்னு சொல்றாரோ வேலை செய்யறதுக்கு தொண்டர்கள் நாங்க ரெடியா இருக்கோம். இனி என்னங்க வேணும்? இது இருக்கணும்ல, அங்க வேலை செய்யறதுக்கே ஆள் இல்ல. தலைவர்கள் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய விஷயங்கள் போயிட்டு இருக்கே தவிர, இன்னைக்கு களத்தை மிக சிறந்த அளவுல வலுப்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பாளர்களை போட்டு, அதாவது பொறுப்பாளர் அமைச்சர்களை போட்டு ஒரு ஏரியாவுக்கு இப்ப கூட பாருங்க, பிப்ரவரி மாதம் முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்கிறதாகட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்னு ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அதுல எங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்த இருக்கக்கூடிய அதாவது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிறதாகட்டும், எல்லாமே ரொம்ப கிளியரா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது எங்களுக்கு இது ஒரு பெரிய சலசலப்பையோ ஒரு பிரச்சனையோ இது ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால எங்க தலைவர் பார்த்து யார கை காட்டுறாங்களோ 234 தொகுதியிலையும் திமுக கூட்டணி கட்சிகளை வெற்றி செய்ய வைக்கிறதுல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்ப தெளிவா இருக்கும். இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது மக்களும் இதோட சேர்ந்து இருக்கிறாங்க தமிழ்நாடு தேர்தல் களத்தை பார்க்கும்போது. அப்படிங்கும்போது இதுல எந்த விதமான ஐயமும் எங்களுக்கு தெரியல. அதனால ஒருத்தர் 2 பேர் பேசுறது நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. அது அவ்வளவுதான். நன்றி, நன்றி, நன்றிக்கா. நிறைய தகவல்களை பயன்படுத்தீங்க. நன்றி. ரொம்ப நன்றி.